உதயநிதி ஒரு உண்மையை சொல்லியிருக்காரு. என்ன உண்மைனா 5,00,000 கோடி 6,00,000 கோடி நாங்கள் கடன் வாங்கிட்டோம். ஆனால் மத்திய அரசு என்ன பண்ணாலும் எங்களுக்கு வரி தரல, பணம் தரல. அங்கே காங்கிரஸ் ஜெயிச்சிருந்தா நாங்கள் நீட் தேர்வை ரத்து பண்ணியிருப்போம். அப்போ மாநில அரசினுடைய உரிமை 5 கோடி உலக வங்கியில் கடன் வாங்கிறதுக்கு மட்டும்தான் உங்களுக்கு திறமை இருக்குதா? இப்போ மத்திய அரசுக்கிட்ட உங்களுடைய பலத்தை நிரூபிக்கிறதுக்கு உங்கள்கிட்ட திறமை இல்லை. இது என்ன அது புது கூத்தாக இருக்குது? இந்தியாவில் மத்திய அரசுக்கிட்ட எதுவும் பண்ண முடியல, ஆனால் உலக வங்கியில் வாங்கிக்கிறீங்களா? இது என்ன இது? அப்போ மத்திய அரசில் காங்கிரஸ் இல்லாத வரை, காங்கிரஸ் ஜெயிச்சு இருந்தால் மட்டும்தான் திமுக ஓட்டு போடணும். அது வரைக்கும் திமுக ஓட்டு போடக்கூடாது. ஏன்னா இவங்க 10,00,000 கோடி கூட அடுத்து இன்னும் வாங்கிடுவாங்க. இப்போ இருக்கிற 10,00,000 கோடிக்கே ஒரு மாதத்துக்கு என்ன வட்டி, எவ்வளோ வட்டின்னு மக்களுக்கு தெரியல. இதெல்லாம் எங்கே போய் விடின்னு புரியல. தயவு செஞ்சு திமுக ஓட்டு போகிறத விட போடாமல் இருக்கிறது நல்லது. மத்தியில் காங்கிரஸ் ஜெயிச்சு இருந்தால் மட்டும்தான் திமுக ஓட்டு போடணும். மத்தியில் பிஜேபி இருக்கும் வரை திமுக ஓட்டு போடக்கூடாது. நல்லா புரிஞ்சுங்க. யார் சொன்னதுன்னா உதயநிதியே சொல்கிறார். நீட் தேர்வை ரத்து பண்ண முடியாத காரணம் காங்கிரஸ் அங்கே ஆட்சியில் இல்லை, அதனால் எங்களால் அப்படின்னு சொல்லிட்டார். புரிஞ்சுக்கிங்க. திமுக ஓட்டு போட